ஃபர்ஸ்ட் கார் வாங்குறோம் அப்படின்னா நான் ஹேட்ச்பேக் எடுக்கலாமா இல்ல சப்காமேட் எஸ்யூவி எடுக்கலாமா, இதுல ஒரு கன்ஃபியூஷன் நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் கேட்கறாங்க எது எடுக்கலாம், பார்க்க வந்து லுக் வைஸ் இது வந்து அழகா இருக்கு, பட் வந்து நல்லா ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு பாக்குறவங்க. ரொம்ப வந்துட்டு டெக்னிக்கலாலாம் அவங்க போகல, பார்க்க காம்பாக்டா எது இருக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சாய்ஸ் கொடுப்பீங்க? அதாவது ஹேட்ச்பேக்குக்கும் இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அப்படின்றது ஒரு பெரிதான ஒரு வேரியேஷன் இல்லைங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாருமே பெரிதாக எதிர்பார்ப்போம். அப்படின்றப்ப எனக்கு ரியர் சீட்டில் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ரியர் சீட்டோட சஸ்பென்ஷன் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஹேட்ச்பேக்னா நீங்கள் i20 இருக்குது, ஆல்ட்ராஸ் இருக்குது, பலினோ இருக்குது, இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு கம்ஃபர்டட் சஸ்பென்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் அதே சப் 4 மீட்டர் போனீங்கன்னா ஒரு சில மாடல்ஸில் வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் இருக்கும், ஒரு சிலதில் வந்து கம்ஃபர்டான சஸ்பென்ஷன் இருக்கும். அப்போது எனக்கு எது வேணும் அப்படின்றது ஃபஸ்ட்டுங்க. ஏன்னா நான் டிரைவிங் டைனமிக்ஸ் ஓரியன்டாக பார்க்குறேன்னா இல்லை கம்ஃபர்ட் ஓரியன்டாக பார்க்குறேன்னா அப்படின்றப்போ இப்போது ஹேட்ச்பேக்காக சப் 4 மீட்டர் அப்படின்னு வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பையர், எனக்கு நான் வந்து கம்ஃபர்ட்டை எதிர்பார்ப்பேன். நான் வந்து ஹைட்டில் வேணால் நான் ஒரு லோ ஸ்லங்கில் ஒரு டிரைவபிலிட்டி இருந்தால் போதும். எனக்கு ஒரு நான் மைலேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹேட்ச்பேக்கே மோதன் எனஃப் தான். இல்லை நான் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், பேட்சியான ரோட்ஸ் இருக்கும், ஒரு பெட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு அப்ரைட் ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி நான் எதிர்பார்க்குறேன், அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தாலும் அந்த டிஎல்ஓங்கிறது நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டர்ஸ் பார்க்கலாங்க. மேம் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் இதில் நான் பேசணும். எப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேட்ச்பேக்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரிஜினல் சில்லவுட்டில் ஒரு ஷேப்பில் இருக்கும், அதுக்கே உரிதான ஒரு என்ஜின் இருக்கும், அது பெருசாகவும் இருக்காது, அதோடக்கும் சின்னதாக இருக்காது, கரெக்டான ஒரு சீட்டர் சைஸ் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் கொடுக்க முடியுமோ கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அதோட டாப் அண்ட் வாங்கும்போது அதில் ஒரு ஃபுல் பேக்கேஜ் நீங்கள் வாங்க முடியும், எஃபிஷியன்சியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சப் 4 மீட்டருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது இதில் இருக்கிறதுல நிறையத்தை மிஸ் பண்ணி தான் நீங்கள் அங்கே போய் அதை வாங்க முடியும். அதாவது அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சொன்ன மாதிரி ரோடோட கண்டிஷன் ஆகலாம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரோடு வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூனா நம்ம அங்கே போகலாம். இல்லை நமக்கு இந்த ஹேஷ்பேக்குள்ளேயே நமக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா அந்த கம்ப்ளீட்னஸ் கிடைக்கிறது தான் ஒரு பையிங்கோடைய கம்ப்ளீட்னஸாக நான் பார்ப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சப் 4 மீட்டரோட பட்ஜெட் எங்கே போய் நிற்கிது பாருங்கள், 19 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாயில் போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து பிரெஸ்ஸா இந்த எக்கோ ஸ்போர்ட்டெல்லாம் இனிஷியல் இருந்த பீரியடில் 10 லட்ச ரூபான்னு சொல்லக்கூடியது இந்த சப் காம்பேக்டில் சப் 4 மீட்டரோடைய ஒரு வேல்யூவாக இருக்குது. ஒரு 8 லட்ச ரூபா ஹேட்ச் வாங்குற இடத்துல 2 லட்ச ரூபா நம்ம கூட போட்டோன்னா வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்குதான்னு கேட்டால் அந்த காரோடைய பாடிக்கு ஏற்ற என்ஜின் கொடுக்கல. இந்த டேக்ஸ் ஸ்கேல்னால 1.2 இருக்குது, 1 லிட்டர் டர்போ இருக்குது, இப்போ அதுலேயும் ஒரு குறைவு இருக்குது. ஸ்பேஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். நீங்கள் பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சப் 4 மீட்டர்ஸுக்கு இந்த ஹேஷ்பேக்கில் இருக்கிற சீட் தான் இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக அப்ரைட்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதில் தான் இப்போ அந்த சிரோஸில் வந்து கொஞ்சம் சீட்டுக்கான ஒரு இனோவேஷனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த ஸ்லைடர் ஆகட்டும். அப்போ நம்மளுடைய பையரோட ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட் தான் இங்கே ஒரு பெரிய ரோல். எனக்கு வந்து நான் அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டணும். ஏன்னா எஸ்யூவி வாங்குறது எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம முதல்ல நிறைய டிஸ்கஸ் பண்ண அதில். ஆனால் அது உண்மையான எஸ்யூவியான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மையான எஸ்யூவி கிடையாது. ஏன்னா அதில் எஸ்யூவியோட கேரக்டர்னு அதில் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இப்போ பையர் தான் இதில் அல்டிமேட்லி பையர். அவங்க வந்து இந்த கிமிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் கோர் இன்ஜினியரிங்கை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட யூசேஜை ஃபோக்கஸ் பண்ணும்போது either ஹேஷ்பேக் வாங்கலாம், இல்லை வந்து சப் 4 மீட்டர்ஸ் வாங்கலாம்.